ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிபொனாச்சி சீக்வன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுவுமே நம்ம 3 லாங்குவேஜஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் C++, செகண்ட் லாங்குவேஜ் பைத்தான், தேர்டு வந்து பார்த்தோன்னா PHPயில் பார்க்க போகிறோம். இந்த 3 லாங்குவேஜ்லேயுமே நம்ம எப்படி வந்து பார்த்தோன்னா இந்த சீக்வன்ஸை ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஃபிபொனாச்சி சீக்வன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபிபொனாச்சி சீக்வன்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு டைமையும் செகண்ட் டைமையும் ஆட் பண்ணி தேர்ட் டேர்மில் நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணணும். தேர்ட் டேர்மையும் செகண்ட் டைமையும் ஆட் பண்ணி ஃபோர்த் டேர்மில் நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் 0, 1, 1, 2, 3, 5, 8, 13, 21, 34. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் ஃபிபொனாச்சி சீக்வன்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு C++ லாங்குவேஜில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம #include iostream அப்படின்ற ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னா ஸ்ட்ரீம் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ராக்ஷன், cin ஆப்ரேட்டர் அண்ட் cout ஆப்ரேட்டருக்காக நம்ம லைப்ரரி ஃபைல்லாம் இந்த ப்ரீ ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட்டில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. யூஸிங் நேம் ஸ்பேஸ் std அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறோம். இன்டிஜர் டைப்பில் மெயின் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்டிஜர் டைப்பில் a அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதில் -1 அப்படின்ற வேல்யூவை அசைன் பண்ணிக்கிறோம். அதே போல் இன்டிஜர் டைப்பில் b அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அதில் நம்ம +1 நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்படி -1 அண்ட் +1 நம்ம அசைன் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபஸ்ட் வேல்யூ 0வை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ மொத்தம் எத்தனை டேர்ம் வரணும் அப்படின்றதுக்காக என்னன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் ஒன்று கொடுக்குறோம். என்டர் த லிமிட் அப்படின்ற ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். நீங்கள் coutல இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன ஸ்ட்ரிங்கு கொடுக்குறீங்களோ அது அப்படியே அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். இந்த அவுட்புட்டில் நம்ம டிஸ்பிளே ஆகும்போது ரன் டைமில் நம்ம ஒரு வேல்யூ வாங்குவோம், ஒரு லிமிட் வாங்குவோம். ஸோ அதை நம்ம எண்ணில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் ஒன்று நம்ம இங்கே பிரிண்ட் அவுட் பண்ண போகிறோம். cout ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நியூ லைனில் நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ ஃபிபொனாச்சி சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் ஒன்று இங்கே கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் லூப் யூஸ் பண்ணால் தான் நம்ம இந்த டேர்ம் வந்து ஐட்ரேட் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு 10 டேர்ம் ஐட்ரேட் ஆகுன்ற காரணத்தினால இங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 3 பேராமீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்டிஜர் டைப்பில் i அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஸோ ஐயோடைய வேல்யூ ஸ்டார்டிங் வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம், 0வை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐயை செக் பண்ணுறோம். ஸோ என்னோடு செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பேராமீட்டராக i ++ அப்படின்ற அப்டேஷன் இங்கே கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே இன்டிஜர் டைப்பில் c அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஏவையும் பியையும் நம்ம ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இங்கே சியை நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணுறோம். அதுவுமேவும் நியூ லைனில் பிரிண்ட் அவுட் பண்ணுறோம். நியூ லைனில் பிரிண்ட் அவுட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் லைனில் நம்மளுக்கு இது ஜென்ரேட் ஆகும். கேஸ்கேடிங் யூஸ் பண்ணி சியை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஸ்டோர் பண்ணிக்கிறோம், அதாவது பிரிண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்வாப் பண்ணணும். ஏவை என்ன பண்ணணும், ஏல வந்து பார்த்திங்கன்னா பியை ஸ்வாப் பண்ணிவிட்டு அண்டு பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி இருக்கக்கூடிய வேல்யூவை ஸ்வாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சீரியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஓகே நம்ம கரெக்டாக கம்பைல் பண்ணியாச்சு. கம்பைல் பண்ணும்போது நம்மளுக்கு 0 எரர் காட்டுது. அதே போல் ரன் பண்ணிவிடுவோம். ரன் பண்ணும்போது நம்மளுக்கு என்டர் த லிமிட் கேட்குது. நம்ம ஒரு 10 லிமிட் கொடுக்குறோம். 10 லிமிட்டில் நம்மளுக்கு கரெக்டாக ஜென்ரேட் ஆகிடுக்கு. இதில் 10 லிமிட் கொடுத்ததுனால டோட்டலாக 10 ஐட்ரேஷன் நடக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ஆட் பண்ணி தேர்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ்லேயும் தேர்ட் பிளேஸ்லேயும் ஆட் பண்ணி ஃபோர்த் பிளேஸையும் ஃபிஃப்த் பிளேஸையும் ஆட் பண்ணி 6th பிளேஸ், இப்படி நம்மளுக்கு 10 ஐட்ரேஷன் நடக்கும். ஸோ அடுத்தடுத்த நம்பரை ஆட் பண்ணி நம்மளுக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதுதான் ஃபிபொனாச்சி சீரியஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே சீரீஸை எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பைத்தான் ஸ்டேட்மெண்ட்டு எப்படி கொடுக்குறது. பைத்தானில் நம்ம எந்த ஒரு ஹெடர் ஃபைலும் யூஸ் பண்ண தேவையில்லை. டைரெக்டாகவே வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடலாம். a b இங்கே 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம், -1 அண்டு
1 ப்ளஸ் 1 நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ரன் டைமில் என்னன்ற வேரியபிளில் ஒரு லிமிட் வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு நம்ம ஃபிபனாசி சீரிஸ் அப்படின்ற ஒரு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிட்டோம். டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். இங்கே C++ல் ஃபார் லூப்பில் நம்ம 3 பேராமீட்டர் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. ஃபார்ன்ற கீவேர்டு கொடுத்துட்டு அப்படின்ற ஐட்ரேட்டிவ் வேரியபிள், இன் ஆப்ரேட்டர், ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இங்கே இது ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 3 பேராமீட்டர் இருக்கும். நம்ம ஒரு பேராமீட்டர் டிஃபால்ட்டாக நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ 2 பேராமீட்டர் கொடுத்தோம் அப்படின்னா 0 வந்து ஸ்டார்ட் வேல்யூ அண்டு 10 வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் வேல்யூ. இங்கே கம்பல்சரி கோலன் யூஸ் பண்ணணும். கோலன் யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு இங்கே இன்டென்டேஷன் கிடைக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து ஃபார் லூப்பில் எப்படி வந்து ஒரு கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணி ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணுறோமோ அதே போல் இங்கே பைத்தானில் ஒரு பிளாக் தான் வந்து பார்த்திங்க ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இன்டென்டேஷன் தான் ஒரு பிளாக். ஓகேங்களா? ஸோ இங்கே எப்படி நம்ம C அப்படின்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் A + B அப்படின்ற எக்ஸ்பிரஷன் கொடுத்து நம்ம ஆட் பண்ணமோ அதே போல் இங்கே C = A + B பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சியை பிரிண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்வாப் பண்ணிடுறோம். A = B, B = C கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேவ் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம ரன் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டான அந்த லிமிட் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கரெக்டான அந்த ஜென்ரேட் ஆகிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். கரெக்டாக கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா PHPயில் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். PHPயில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேக் யூஸ் பண்ணிக்கிறோம். HTML டேக் அண்டு ஹெட் டேக் யூஸ் பண்ணி PHPயை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு PHP ஓப்பனிங் டேக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா PHPயில் ஒரு $sign யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ ABN அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணி வேல்யூவும் அசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கோ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் ஃபிபனாசி சீரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃபார் வந்து பார்த்திங்க அப்படின்னா C++ல் எந்த மாதிரி யூஸ் பண்ணமோ அதே போல் தான். பட் நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணும்போது $சைனோடு நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பேராமீட்டர் இனிஷியலைசேஷன், செகண்ட் பேராமீட்டர் கண்டிஷன் செக்கிங், தேர்டு பேராமீட்டர் ஐட்ரேஷன். இங்கே பிளாக் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா $sign C = $sign A + B. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு BR டேக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சியை பிரிண்ட் பண்ணுறோம். சியை பிரிண்ட் பண்ணும்போது ஒரு கன்கடினேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு $sign சியை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஜென்ரேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்வாப்பிங் இருக்குது. ஸ்வாப்பிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம க்ளோசிங் டேக் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரன் பண்ணுவோம். நம்ம கரெக்டாக ரன் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணும்போது நல்லா பார்த்துக்குங்க, உங்களுடைய ஃபைலானது C:\\\64 அப்படிங்கிற சர்வருக்குள்ளே www ஃபோல்டருக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபோல்டருக்குள்ளே நம்ம சேவ் பண்ணியாச்சு. n.php அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியாச்சு. URL வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு HTTP அப்படின்ற ஒரு ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணிவிட்டு :/localhost n.php ஃபைல் நேம் கொடுக்கும்போது இங்கே வந்து எரர் இருக்குது. ஸோ 9th லைனில் ஒரு எரர் இருக்குது. 9th லைனில் ஒரு எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது C = A + B. இங்கே $sign யூஸ் பண்ணணும் Bக்கு. ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணி முடிச்சோடனே இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். கரெக்டான அவுட்புட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இந்த 3 லாங்குவேஜ்லேயும் நம்ம எப்படி இந்த ஃபிபனாசி சீக்வன்ஸை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு கான்செப்டை யூஸ் பண்ணி 3 லாங்குவேஜஸில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.